உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி சார் இருக்க போகுது? கொட்டி கொடுப்பாரா குரு? அதாவது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார், முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானங்கிறது இவங்களுக்கு உச்சம் பெற்ற ஸ்தானம். ஏன்னா குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாருன்னா நிறையா மாற்றங்களை கொடுக்க போகிறார். அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக, அக்கறைக்காக, உறவுக்காக எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தன்னைத்தானே தேடி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான ரிஷபராசி என்பவர்கள். பொதுவாகவே 12 ராசியில் தியாகம், பண்பு, பாசத்தில் ஃபஸ்ட்டால் பெஸ்ட்டால் இருக்கக்கூடிய இவங்க தான். ஏமாற்றம், கஷ்டம், கவலையை அதிகமாக சுமந்துக்கு இருக்கவங்களும் இவங்க தான். ஸோ இவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. ஸோ ஏமாற்றத்துக்கு அளவே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாட்டையும் ஏமாறுவாங்க. ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட ஏமாதான் சரிங்களாம். அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஏமாற்றம் தான், கூட பிறந்த உறவுகள்கிட்டையும் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் நட்பு, காதலெல்லாம் அதிகமாக சிக்கி தவிச்சவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய காதலாம் பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. எதிர்கை மூலமா சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் நடந்துருக்கு. நம்ம காதலுடைய வாழ்க்கை, நம்ம ரிஷபராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா பல ரிஷபராசி பெண்கள், அதுவும் நம்ம 2K கிட்ஸு பெண்கள்லாம் பாவம், அந்த குழந்தைகள்லாம் உண்மையிலேயே பாசத்துக்கு ஏங்கி நம்ம பையங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பாசத்துக்கு கிடையாதுங்க, வேஷமாக தான் நடிச்சேன்னு சொல்லிட்டு பாதி பொண்ணுங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நம்ம கால் பண்ணி பேசும்போது இது குரு பகவான் சரி பண்ணி விட்றாரு. சதியை உடைக்கக்கூடிய சூழ்நிலை குருவின் மூலமாக முடியும். சதி பண்ணுவாங்க. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க கூட குறைஞ்சது ஒரு 5 வருடத்தில் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் காதலை கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? இவங்க உண்மையான ஒரு பாசம்னு நினச்சி அவங்கள்ட்ட பழகுனாங்க. அவங்க தேவை பொருளாதார விஷயமோ மேபி ரிஷபராசிக்காரங்க வச்சு எதாவது காரியம் ஆச்சுன்னா அந்த காரியம் ஆனப்படி அவங்களே விலகிடுவாங்க. இவங்களுக்கு பல பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எதுக்காண்டி இன்னும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா, எதுக்காண்டி நம்மளை புரியாமல் போனாங்கன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் கூட தெரியாமல் கூட இருக்கும். கஷ்டப்படுத்தினது தெரிஞ்சும் கூட அவனை இஷ்டப்பட்டு பலபடியும் பேசிடலாமான்னு ஆசைப்படுறவங்க தான் நம்ம ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 7ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அதேபோல் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து டைரெக்டாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இப்போ இந்த 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். சார், இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ ரிஷபத்துக்கு இப்போ கொட்டி கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ அந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் ரிஷபத்துக்கு காத்திருக்கு அப்படி நம்பராக சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லணும். அதாவது பொதுவாக ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான விஷயம், நம்முடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஓகே. இவங்க கடின உழைப்புக்கு ஏற்றவாறு இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயங்களோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமேல் தான் சிறப்பாக இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது. நம்ம ரிஷபராசி என்பவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அப்பா வழி சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அதேபோல் ரிஷபராசி நம்மளுடைய நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் இந்த குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக கொட்டி கொடுக்க போகிறாருன்னு தெளிவாக சொல்லலாம். அதுவும் ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக எடுத்து பார்க்கும்போது ரிஷபராசி பெண்களை ஒருத்தர் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சி, ரிஷபராசி பெண்ணை ஒருத்தர் காதல் செய்யணும் சரி, அவங்களாம் போன பேரில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா ரிஷபராசி பெண்கள் அன்புக்கு
ஒரு பாசத்துக்கு கொட்டி கொடுக்க போகிறாங்க, கொட்டி கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்துக்காண்டி பின்னாடி போகிறது, பணத்துக்காண்டி பழகிறது, இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. அவங்க கூட இருக்க பெண்கள்கிட்ட பழகிறா இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட உண்மையாக இருக்கா, ஃப்ரெண்டு உண்மையாக இருக்காங்கிற எண்ணத்தில் தான் பழகுவாங்க போல. ஃப்ரெண்டு மூலமாக ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சுயநலமாக பழக மாட்டாங்க. ஸோ அப்போ ரிஷபராசி பெண்களை திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுத்துகிறவங்க அடுத்த பிறவியில் அடிமேல் அடி வாங்கி என்ன ஆவாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை தான் உண்மையிலேயே வரும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போது அவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லா விதமான போராட்டத்திலேருந்து வெளியே வர போகிறாங்க. இவங்களை ஏமாத்தினவங்க விட்டு போயிடுவாங்க. இவங்களை உண்மையாக நம்புகிறவங்க கூடயே இருப்பாங்க. இனிமேல் ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை ஒரு பவன் கொடுப்பார். ஓகே சார். இப்போ இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரியான வழிபாடு சொன்னால் சிறந்த வழிபாடாக இருக்கும் சார்? நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை, எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடை வந்து அவங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் ரிஷபராசிங்கிறத தெளிவாக சொல்லலாம். சார் இப்போ இவங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ மார்க் சார் கொடுக்கலாம்? அதாவது கஷ்டம் கவலை துன்பம் துயரங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக ரிஷபராசி என்பவர்கள் உறுதியாக 85% ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி. சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடம் 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும், 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சுமமாக என்ன பண்ணுறாரு?
4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.